Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீன்ஸ் குழம்பு. அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தட்ல வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம். 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு பீன்ஸ், ஒரு ஃபுல் சைஸ் தக்காளி, ஒரு 2 ஃபுல் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், 2 வத்தல், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக தேங்காய். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு ஃபுல் சைஸ் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி வந்துருச்சு. இது கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே பீன்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.